ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரி அழியுதா அப்படின்றத பற்றி பேச போகிறது இல்லை. ஏன் கேமிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஃபன்னாக இல்லை அப்படின்றத பேச போகிறோம். ஒரு டைவ் டவுன் த மெமரி லைன் இது பண்ண போகிறோம் அண்ட் நாஸ்டாலஜிக்காக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ எனிவே வீடியோக்குள்ளே போயிடலாம். கேமிங் ஆக்சுவலி யூஸ் டு பி ஃபன். ஒரு காலத்தில் வந்துட்டு கேமிங் ஆக்சுவலி யூஸ் டு பி ஃபன். பட் இப்போ ரீசெண்டாக வர கேம்ஸில் தான் வந்துட்டு நம்ம அதை மிஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கேமிங் எப்படி இருந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் கேமிங்லாம் வந்து நான் ஆல்ரெடி அந்த போர்ட்டபிள் கேமிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். டெட்ரிஸ் தான் இருந்துச்சு. பட் நம்ம ஊரில் டெட்ரிஸ் கிடையாது. அது எங்க இருக்கு? அதோட காப்பி ஒன்று இருந்துச்சு. அதாவது இந்த சின்னதாக வந்துட்டு ஒரு டிஜிட்டல் கேம் கன்சோல் நம்ம வாங்குவோம் இல்லையா, ஒரு 150 ருபீஸ் 200 ருபீஸ், அந்த 2 பேட்டரி போடுற மாதிரி வரும். அதுலேயே நிறைய கேம்ஸ் வரும். அந்த இது டெட்ரிஸ் வரும், அப்புறம் பாங் வரும், அண்ட் தென் அந்த கார் ரேஸ் கேம்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 in 1 அப்படின்ற மாதிரி அந்த ஹோம் வீடியோ கேம் கன்சோல் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். அந்த 1000 கேம்ஸ் இருக்கணும். பட் அது ஒரு பேஜ் 2 பேஜ் வரையும் தான் வந்துட்டு ஒரு 20 கேம் இருக்கும் வித்தியாசமாக. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் ஒரு சின்ன ஸ்கேம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கை முழுசாகவே ஸ்கேமு தான். ஆரம்பத்தில் நம்ம ஊர் வேறு கேட்டாலே ஸ்கேமு தான் பண்ணுறாங்க. ஈமோல ஆரம்பிச்சு சரி அதை பற்றி பேச வேண்டாம். அதில் வந்துட்டு அந்த ஹோம் வீடியோ கேம் கன்சோலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கீபோர்டு வரும். அதுக்கப்புறம் அந்த கேட்ரிட்ஜஸ் போடுற மாதிரி வரும். நம்ம இப்போல்லாம் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி டிஜிட்டலில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி யாருக்கும் வந்துட்டு அந்த கேம் கேட்ரிட்ஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேட்ரிட்ஜஸ் அந்த க்ரீன் கலர் பிசிபி போர்டில் வந்துட்டு கனெக்ட் ஆகி இவ்வளோ பெருசாக ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஷெல்லில் இருக்கும். அதில் நம்ம போட்டோன்னா அதில் ஒரு 10 கேமோ 5 கேமோ இருக்கும். இல்லைனா லைசன்ஸ்டு கேமாக இருந்தால் அதில் ஒரு கேம்லேருந்து 2 கேம் வரை இருக்கும். அண்ட் லைசன்ஸ்னால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 1000 கேம்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். ஹோம் வீடியோ கேம் கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு கொடுத்துருப்பான். அந்த கீபோர்டில் தான் மோஸ்ட்லி நம்ம இந்த இதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் லேட்டர் டைம்ஸில் அப்படி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன டப்பாவில் அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சாதனமும் கொடுத்துருப்பான். அந்த டக் ஹண்ட் கேம்லாம் விளையாடுறதுக்கு நம்ம ஷூ அப்படின்ட்டு இது பண்ணலாம், அந்த சாதனம் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பான். ஈவன் அந்த ஹோம் வீடியோ கேம் கன்சோலில் தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இந்த கான்ட்ரா, அப்புறம் பேட்டில் சிட்டி, டாங்கி காங்கு, மேரியோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சர்க்கஸ்னு மேரியோ கிளாசிக் அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சர்க்கஸ் அப்படின்ட்டு ஒரு கேம், அந்த சின்னதாக ஒரு லைன் மேலே உட்காந்துட்டு ஒருத்தன் அப்படி குடுக்குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஹூப்பெல்லாம் ஜம்ப் பண்ணும், அப்புறம் ஃபயர்லாம் எரிய விட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி கேமிங் ஆக்சுவலி யூஸ் டு பி ஃபன். நம்ம வந்துட்டு அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து 2 பிளேயர் கேம்ஸில் அந்த கான்ட்ரா பேட்டில் சிட்டிலாம் விளாண்டது அதெல்லாம் வந்துட்டு இன்னும் அப்படியே மெமரிஸ்லேயே அப்படியே இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாட்றது இந்த ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸு. அதாவது ஒரு தெருவில் இல்லைன்னா ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரே ஒரு கடையில் மட்டும் 3 ப்ளே ஸ்டேஷன் இல்லை 2 ப்ளே ஸ்டேஷன் வச்சு அந்த கலைஞர் டிவி வச்சு அதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ½ அன் ஹவருக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் வந்துட்டு கூட விளாண்டுருக்கோம். அதில் வந்துட்டு அந்த WWE சூப்பர் ஸ்லாமு, ரா இதெல்லாம் வந்துட்டு உட்காந்து விளையாட்டுருப்போம். அதுலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேம் மோட்ஸ்லாம் இருக்குது. அந்த கேஜ் மேட்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் இது நம்ம கரெக்டாக நம்ம அழகாக வந்துட்டு ஸ்டேஜை இறங்கி போனோம்னா ஸ்டேஜுக்கு அடியிலேருந்து வந்துட்டு அந்த சேர் வந்துக்கிட்டு வந்து அடிக்கலாம், அந்த மாதிரி மோடுலாம் இருக்கும். அப்புறம் ஒரு பைக்கு இதெல்லாம் கூட வச்சு வந்துட்டு ஒரு மோடு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பைக்கு வண்டி இதெல்லாம் வச்சு மோடு இருந்துச்சு. ஸ்மாக் போடுறதுக்குலாம் வந்துட்டு மல்டிபிள் பட்டன் காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் இது பண்ணணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பானுங்க. இது பண்ணு ஐயோ இது இந்த பட்டன் காம்பினேஷன் சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது. அந்த ஜிடிஎஸ், சான் ஆண்ட்ரியாஸ், இது வைஸ் சிட்டி, இதுக்கெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டரில் நம்ம அழகாக கெட் தேர் அமேசிங்லி ஃபாஸ்ட்டு, பேன்சரு இந்த மாதிரி சீட்டு போட்டால் அழகாக காரோ இதுவோ வரும். பட் இந்த பிளே ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அந்த காம்பினேஷன் கீ காம்பினேஷன் வச்சுருக்கணும். அப்பு டவுனு, பாக்ஸு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் என்னென்னவோ சொல்லுவானுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி விளாண்டதில்லை. ஸோ எனக்கு ஐடியா இல்லை. பட் அது வந்து நான் விளாட்றப்ப பார்த்துருக்கேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பிசி வந்துச்சு. அப்படியே இல்லைனாலும் வந்துட்டு ஒரு தெருவில் ஒரு 10 வீடு இருக்குன்னா அதில் ஒரு 5 பேர் வீட்டில் வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த சான் ஆண்ட்ரியாஸ், வைஸ் சிட்டிலாம் வந்துட்டு அந்த ஸ்கூலில் சிடியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மெமரபுளாக விளாண்டுருக்கோம். இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6th 7th அந்த டைமில் நினைக்கிறேன் டோட்டலாக ஒரு டோஸ் அப்படின்ற கேமு கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தன் விளாண்டுட்டு சிடியை கொடுத்து சிடி மாற்றி விளாடு போடு, இந்த லெவல் வந்தியா, அந்த லெவல் வந்தியா, இது கோல்டன் இது எடுத்தியா, அப்புறம் எல் மக்கட்சி அதை எடுத்தியா அப்படின்ட்டுலாம் பேசிட்டு
ஓ காட், அதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேம்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டே நான் சொல்லுவேன். அண்ட் எக்ஸ்மென் ஒரிஜின்ஸ் வூல்வரைனும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த டைமில் தான் வந்துட்டு லான்ச் ஆச்சு. அதையும் வந்துட்டு உட்காந்து விளாட்ருப்போம் மணிக்கணக்கா. இன்னும் வெறும் ட்ரிபிள் கேம்ஸ் தான் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்துட்டு ஆக்சுவலாக பணக்கார பசங்க கிட்ட இந்த ட்ரிபிள் கேம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கிராக் எடுத்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த கிராக் எடுத்து வரதுக்கு முன்னாடி டைமில் நம்மலாம் என்ன விளையாட்டுருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கேம்ஸ். இந்த அடோப் ஃப்ளாஷ் பிளேயரில் வந்துட்டு ரன் ஆகக்கூடிய கேம்ஸ் அதை தான் உட்காந்து விளையாட்டுருப்போம். இந்த ஐசி டவரு, அப்புறம் ஸ்கேட்டர் ஜாம், அப்புறம் கம்ப்யூட்டர் அடிக்கிற கேம் ஒன்று இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா சுற்றி மாதிரி ஒன்று இருக்கும். நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படியே இருக்கும். அதுலேயே வந்துட்டு நம்ம சுற்றி மாதிரி வச்சு உடைக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் அந்த உடஞ்சதெல்லாம் க்ளீன் ஆகிடும். அண்டு இது டெர்மைட்ஸ்லாம் வச்சு அது வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வந்துட்டு சாப்பிடும். எல்லாம் அப்படியே பிளாக் கலர் ஆகும். பெயிண்ட் பால் இது பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் இருந்துச்சு. எனக்கு அந்த கேம் வந்துட்டு சுத்தமாக என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னே தெரியல. எனக்கு அந்த கேம் பேர் கூட மறந்துருச்சு. உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ரீவிசிட் தட் கேம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ்லலாம் வந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் வந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஊர் ஆளுங்க இது டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்ட உடனே இந்த புஸ்வானம், சங்கு சக்கரம், அப்புறம் சரம் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளாஷ் கேம்ஸை வச்சு அதில் வந்துட்டு நம்ம அந்த இது திரி எடுத்துகிட்டு போய் பற்ற வைக்கிறது, அது டொம்முன்னு வெடிக்கும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு குட்டி குட்டி ஃப்ளாஷ் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை கூட வந்துட்டு ஒரு 1000 ஃப்ளாஷ் கேம்ஸ் 2000 ஃப்ளாஷ் கேம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு, ஹார்ட் டிஸ்க்லாம் போடல, அப்போ வந்து சிடி தான் இருந்துச்சு. 1000 ஃப்ளாஷ் கேம்ஸ் ஒரு சிடியில் போட்டு இருந்தால் என்ஜாய் பண்ண வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஸ்கூல் டைம்லேயே அந்த இது சயின்ஸ் புக்கில் மேக்ஸ் புக்குள்ளே வந்துட்டு வச்சு இந்த மேமே பத்திரமா படிச்சுக்கிடு அப்படின்ட்டுலாம் படிச்சுட்டு கொடுக்கறதுக்கு கொடுத்து அதில் வந்துட்டு சிடிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாட்டி எவ்வளவோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு இந்த இது காட் ஆஃப் வார் இது எல்லாமே வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எல்லாம் அந்த ஸ்டோரி அப்படியே பேசி கிரேட்டஸ்னால் யாருன்னு தெரியுமாடா, அவன் யாரா, என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசி இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸும் வந்துடுச்சு. இப்போ இந்தியா குளோபலைஸ் ஆனதுனால ஆல்மோஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக நமக்கும் வருது. பட் இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் வேர்ல்டில் தான் ஃபஸ்ட்டு கேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் பற்றி யாராவது சிங்கப்பூர் சித்தப்பா யாராவது பேசுவாங்க. அது அவங்க வந்துட்டு எவனோ ஒருத்தன் பணக்கார பையன் மட்டும் அதை வாங்கின்னு வந்து அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இல்லைனா வந்துட்டு அது கிராக் போட்டு எல்லாத்துக்கும் விற்றுருவான். அந்த மாதிரிலாம் வந்துட்டு விஷயம் நடக்கும். ஆல்மோஸ்ட் இந்த டைமுக்கு அப்புறம் வந்துட்டு எவ்ரிதிங் வெண்ட் டவுன் ஹில். எப்படி நம்ம வந்துட்டு ஒரு 2020 வந்துட்டு ஒரு ஆர்க் வந்துச்சு, ஒரு டவுன் ஹில் ஆர்க் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோ, அதே ஆர்க்கு தான் வந்துட்டு அப்போவும் வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி கேமிங் எப்படி வந்துட்டு இட் வாஸ் ஆல் அபவுட் ஃபன்னாக இருந்துச்சோ அப்போ வரைக்குமே நல்லா இருந்துச்சு. டெவலப்பர்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. பட் ஒரு ஃபன் எலிமெண்ட்டு அப்படின்றதே வந்துட்டு இப்போ இருந்தாலும் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ இந்த கூலியில் கூட வந்துட்டு பார்த்துருப்போம். கூலி ரிவ்யூன்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான், உனக்குத்தான்டா இந்த கூலி ரிவ்யூ. ஸோ கூலியும் நம்ம பார்த்துருப்போம். படம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டமான படம்னு சொல்ல மாட்டேன். அது கூட ஒன்று வந்துச்சு, அதை விட வந்துட்டு எவ்வளோ பெட்டரான படம் தான் இது. எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனால் வந்துட்டு அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மேபி வந்துட்டு நம்ம எல்லோரும் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை வந்துட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு பேக் ஆஃப் அவர் ஹெட்டில் வச்சுட்டு போகிறோமோ அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த டிசப்பாயின்மெண்ட் வருது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வட சென்னை, அதுக்கப்புறம் வந்துட்டு புதுப்பேட்டை, இந்த படத்துக்கெலாம் கூட வந்துட்டு இனிஷியல் டைம்ஸில் ஒரு பேட் ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆஹா ஓஹோன்னு ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கூலிக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் போயிட்டு ஓகே இட் வாஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்த மாதிரி எல்லாரும் ஏன் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகிறீங்க, பிரகாஷ் ராஜே யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஏன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகிறீங்க, வாட்ச் த மூவி ஃபார் வாட் இட் இஸ். நீங்களாக வந்துட்டு ஒன்று இமேஜின் பட்டு அது வந்துட்டு அந்த மூவியில் இல்லைன்னா நீங்களாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டு எதுக்கு வந்துட்டு மூவிக்கும் கெட்ட பேர் உங்களுக்கும் இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அதை லைஃப்பில் கூட அப்ளை பண்ணலாம். நம்மளாக வந்துட்டு ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அது கிடைக்கல அப்படின்னு நான் உடனே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்கவே கூடாது. 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் இன் மை ஒப்பீனியன். அண்டு இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துச்சோ அப்போ போச்சு கேமிங். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மைக்ரோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்துட்டு கேமுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக பே பண்ணுற மாதிரி. இப்போ பப்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூசி வாங்குறதுக்கு இது பே பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா வந்துட்டு அந்த பேட்டில் பாஸ் வாங்குறதுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இனிஷியல் டேஸில் என்ன தான் காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்திருந்தாலும் ரீசெண்டாக இந்த இது ஃப்ரீ
ஃப்ரீ ஃபயரு அப்புறம் ஃபோர்ட்நைட்டு இதிலெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பே டு வின் மாதிரியே ஆயிடுச்சு. நீ இந்த இது வாங்கினா நீ வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்துட்டு இன்னும் ஒப்பீனியன் இப்போ எப்படி கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு மாட் பண்ணுறவங்கள பேன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மள கேமிங் இண்டஸ்ட்ரியில் நீ ஏன் வந்துட்டு இது கொடுத்தா இது வச்சு தான் நான் வின் பண்ணும் அப்படின்றத வந்து நீ ஏன் இது பண்ணுற? காஸ்மெட்டிக்ஸ் இஸ் ஃபைன், பட் ஒரு பவர் அப்பு பூஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்துட்டு பே பண்ணுற மாதிரினா வந்துட்டு இட் இஸ் நாட் நைஸ் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த இன்க்ளூசிவிட்டி அந்த விஷயத்துக்காக வந்துட்டு என்னென்னத்தையோ புஷ் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்லேயுமே வந்துட்டு கேமிங் பிகேம் லெஸ் ஃபன். அது வந்துட்டு என்னாச்சுன்னா when it was less about story and more about pushing an agenda அப்படின்ட்டு எப்போ வந்துச்சோ அப்போ முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் மக்களே நான் கேமிங் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்